ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை பட்டாணியில் ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், க்ரீன் பீஸ் கிறிஸ்பி மசாலா ஃப்ரை. இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் சரி, எந்த ஒரு குழம்புக்கும் சரி, இந்த மசாலா ஃப்ரை வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் இப்போ இதில் வந்துட்டு 200 மில்லிகிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி, உரித்த பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேங்க. இது சும்மா ஒரு 3-4 நிமிஷத்தில் வெந்து முடிச்சிருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பாருங்கள், வெந்துருச்சான்னு பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது இப்படி அமைக்கி பார்த்தாலே தெரியுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கணும். நாம் வந்துட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த டைமில் வந்துட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலா ஃப்ரை வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கதை அதோட சேர்த்துக்கலாம். சட்டுன்னு இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் திரும்பக்குள்ள பண்ணி முடிச்சிடலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கலாங்க. அரை தக்காளி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்துட்டு இது இந்த காய் ரொம்ப இழுக்காதனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க, பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது வதங்கி முடித்த பின்னாடி நான் ஒரு 10 பூண்டு பற்கள் வந்துட்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். முழுசாகவே சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காய தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்த பின்னாடி இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாகவே சேர்த்துக்கிறேங்க மிளகாய்த்தூள். இது ஆக மொத்தம் கம்மியாக போட்டாலுமே இது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட் மொத்தத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக க்ரீனிஷாக இருக்குது. இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்துட்டு இந்த சீசனில் வந்துட்டு கிடைக்குதுங்க. இந்த விலை மலிவாக கிடைக்கிற டைமில் வந்துட்டு நம்ம வாங்கி உரிச்சிட்டு கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கலாங்க. 1 இயர் வரைக்கும் அது வந்துட்டு வரும். நான் 1 இயர் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலா எல்லாமே நல்லா சுருண்டு வர்ற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். நான் அப்படி எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நல்லா சுருள வதக்கிக்குங்க. இது வந்துட்டு வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்துட்டு சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது திருப்பி நம்ம வந்து நல்லா சுருள கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஆயிலும் ரொம்ப தேவையில்லை. இவ்வளோ தாங்க.